இப்போ எல்லாரும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் தான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாருக்குமே சுத்திட்டு இருந்த பம்பரத்து மேல கவனம் இருந்துச்சே தவிர சுத்தி வர சாட்டை மேல யாருக்கும் கவனம் இல்ல. இதுக்கு முன்னாடி மாலத்தீவோட அதிபரா இருந்த இந்தியாவுக்கும் ஆதரவா இருந்த முகமது இப்ராஹிம் சோலி செப்டம்பர் 2023 நடந்த எலெக்ஷன்ல தோத்து போய் சைனாவுக்கு ஆதரவா இருக்கிற முகமது முயிசு அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிடுறாரு. மாலத்தீவுல இருந்த நம்மளோட ட்ரூப்ஸை திருப்பி அனுப்பிட்டாங்க. நம்ம நாட்டோட பண்ண ஒப்பந்தங்களை எல்லாம் மறுபரிசீலனை பண்றோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம நாட்டை குப்பை நாடுன்னு கேவலமும் படுத்திட்டாங்க. நம்மளை பொறுத்தவரை மாலத்தீவு ஒரு பிரச்சனையே கிடையாது. ரியல் வில்லன் இஸ் சைனா. சைனாவோட டார்கெட் நம்ம இந்தியாவை வீழ்த்துறது தான். ஸ்ரீலங்கால பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது அதிக அளவுல ஹெல்ப் பண்ணி ஸ்ரீலங்கால உள்ள கம்பன் தோட்ட துறைமுகத்தை 99 வருஷம் லீஸுக்கு எடுத்து நம்ம இந்தியா உளவு பார்க்கறதுக்காக மாஸ்டர் பிளான் பண்ணது சைனா தான். மியான்மர்ல ராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உலக நாடுகளை எதிர்க்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே நாடு சைனா தான். பாகிஸ்தானும் பொருளாதார நெருக்கடியில இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதும் சைனா தான். இப்போ மாலத்தீவையும் இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டதும் அதே சைனா தான். இப்படி நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகளுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுறதா சைனாவோட மாஸ்டர் பிளான். புடி புடி பசங்க இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். இங்க